Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நாங்க என்ன காமிக்க போறோம்னா vegetable cutting. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நாங்க பிரீத்தி ஜோடியாக்கோட அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கோம். நீங்க எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அன்பாக்சிங் வீடியோஸ் பிளேலிஸ்ட்ல கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி டெஃபினெட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பிரீத்தி ஜோடியாக்கோட அன்பாக்சிங் காமிச்சிருக்கோம். இதுல நாங்க அன்னைக்கே காமிச்சது மாதிரி நிறைய மிக்ஸி பாத்திரம், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் பண்ண முடியும். பிளேட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல நாங்க இந்த இதை காமிச்சிருந்தோம். இதுல 2 things can be done. One is சப்பாத்தி மாவு பேசி முடியும், another is vegetable cutting. உள்ளதுலயே போரான வெஜிடபிள் கட்டிங் எந்த வெஜிடபிள் தெரியுமா? கேபேஜ். ஏன்னா அது வந்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணணும். ஆமா, இதை வந்துட்டு மோட்டார் ஃபிட் பண்ண போறேன். உள்ளதுலயே குட்டி குட்டியா கட் பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு இந்த மிக்ஸி, இந்த கண்டெய்னர். இந்த கேபேஜை குட்டி குட்டியா கட் பண்ணணும். மிக்ஸி கண்டெய்னர் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது வந்துட்டு ஈஸியா 1 minute இந்த மிக்சியில இது நறுக்கி தரும். இதுக்கு தேவையானது என்னதுன்னா அந்த யூனிட்டுக்குள்ள இந்த இது பிளேடு. இந்த பிளேடு வந்து கட்டிங் பிளேட். கட் பண்ணாம வெறும் மாவு பேசியதுக்கு வேற பிளேட் இருக்கு. ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் தட் இந்த அன்பாக்சிங் வீடியோ. நீங்க டெஃபினட்டா அதை போய் பாத்தீங்கன்னா யூ வில் கெட் பெட்டர் ஐடியா. இந்த பிளேடை நான் உள்ள இப்படி வைக்கிறேன். வச்சதுக்கு அப்புறம் கேபேஜை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். முழு கேபேஜை ஆப்வியஸ்லி போட முடியாது. வி கேனாட் புட் த ஃபுல் கேபேஜ். கேபேஜை ஓரளவுக்கு கொஞ்சமா குட்டியா கட் பண்ணிட்டு இருந்தோம்னா இதை இதுக்குள்ள போட்டு அட் ஒன்ஸ் போடாதீங்க. உங்களுக்கு நிறைய வழியும் கொஞ்சமா போட்டு எடுக்கலாம். இப்போ நான் இதை சிம்பிள் ப்ராசஸ் மூடுறேன். மிக்ஸி ஆன் பண்றேன். ஜஸ்ட் பல்ஸ் மோட்ல போட்டா போதும். 1 2 3 அரைக்கிற மாதிரி போட வேணாம். பல்ஸ் மோட்ல போட்டா போதும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா நறுக்கிட்டு வருது. ஜஸ்ட் 4 times done. பாஸ் போடு. ஓ, இது குட்டி குட்டியா நறுக்கி வந்திருக்கு. நான் இதுல போடுறேன் பாருங்க கண்டெய்னர்ல. இதுல மெயினா என்னன்னா ரொம்ப குட்டியா நறுக்கி வர்றதுனால லைட்டா தான் தண்ணி விடலாம் வேக வைக்கும் போது. கரெக்டா மாமி? கரெக்ட். நம்ம நார்மலா கையால் கட் பண்ணும்போது விடுற தண்ணியை விடவும் இந்த மிக்சர் கட் பண்ண தண்ணி ரொம்ப பவுடர் மாதிரி பொடியா அழகா நறுக்கி தான் உங்களுக்கு சூ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும். இந்த கேபேஜ் தோரன் கேபேஜ் கூட்டு கூட நாங்க வைப்போம். ஸோ இந்த மெயினாக நிறைய உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி லீஃப் எல்லாம் கையில் கட் பண்ணும்போது நிறைய கட் பண்ண முடியாது. நிறைய லீஃபாக இருக்கிறத நம்ம விட்டுருவோம். இது அப்படி இல்லை. இதில் போட்டு எடுத்தோம்னா வச்சுங்க, நம்பர் வேண்டாம், இந்த வெறும் பல்ஸில். கரெக்ட். திருப்பி எடுத்து போட்டாச்சுன்னா நம்மளுக்கு கேபேஜ் வேலை 2 minutes டன். நாட் ஓன்லி கேபேஜ், கேரட், பீட்ரூட் இல்லையா? ஆமா, பீட்ரூட், ஆனியன் வந்து கண்ணெறியுது. இப்போ ஒரு 5-6 பேருக்கு மசால் தோசை பண்ணணும், உங்களுக்கு 4-5 வெங்காயம் நறுக்கணும்னா அதை கையில நறுக்க வேண்டாம். நிறைய பேர் இப்பெல்லாம் மேனுவல் கட்டர் வச்சிட்டு இருக்காங்க. பட் இது எங்களுக்கு சப்பாத்தி மாவும் பேச முடியுங்கிறதுக்கு வேண்டி ஆல் பர்பஸா இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி இதுல நாங்க ஜூஸ் கூட, ஆரஞ்சு ஜூஸ் கூட இதுல பொழியலாம். ஓகே, நெக்ஸ்ட் நாங்க கேரட் நறுக்கி காமிக்கிறோம். கேரட் இப்படிதான் நான் தொரிய சீவி பேக்கும் ஃப்ரண்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்படியே அதில் போட்டா போதும். கேபேஜை நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கேரட்டை போட போறோம். ரொம்ப குட்டியாவும் நறுக்கக்கூடாது, ரொம்ப பெருசாவும் நறுக்கக்கூடாது. ஒரு கேரட்டை பாதியா இது நீங்க ஒரு வாட்டி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்ப பெருசா அது கட் ஆச்சுன்னா இன்னும் நீங்க குட்டியா கட் பண்ணுவோம். பட் ரொம்ப குட்டியா கட் பண்ணீங்கன்னா இன்னும் குட்டி பீசஸா அது கிடைக்கும். எல்லா கேரட்டையும் சேர்த்து போட்டாச்சு. நான் லெட்ஸ் ட்ரை ஹவ் திஸ் கம்ஸ் அவுட். இதுக்கு நம்பர்ஸ் போடலாமா? இல்ல, இதுக்கும் பல்ஸே தான். இப்போ எல்லா வெஜிடபிள் கட்டிங்க்கும் பல்ஸ் தான். That's all. இப்போ கேரட்டு நல்லா குட்டியா திருவி கிடைச்சிருக்கு. இதுல நீங்க மெயினா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம நார்மலா வேக வைக்கிற மாதிரி நிறைய தண்ணியை விட்டு வேக வைக்க கூடாது. இது ரொம்ப ஈஸியா கம்மி தண்ணி வெந்து ரொம்ப ஜஸ்ட் தளிச்சா போதும். கேரட் வேகிறதுக்கு டைமே ஆகாது உங்களுக்கு.
தளிச்சா போதும் டக்குன்னு பயங்கர டைம் சேவிங் இருக்கும் அதுல. அதுவும் நீங்க குழந்தைங்களுக்கு கேரட்டா தெரியக்கூடாது, கேபேஜா பார்த்தா அவங்க வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது இதை நல்லா குட்டியா பண்ணி சாதத்துல கூட பிசைஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா பார்க்கவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். they will be able to eat it very easily. அவங்களுக்கு தெரியவே வராது நம்ம கேரட் போட்டுக்கோங்கிறது. அடுத்தது ஆனியன். எப்போவா இருந்தாலும் எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் கடைசியாக ஆனியன் போடணும். ஏன்னா நம்ம ஒன்ஸ் ஆனியன் கட் பண்ணிட்டோம்னா அந்த ஆனியன் ஸ்மெல் எல்லா வெஜிடபிள்லையும் வரும். யூஸ்வலாக நாங்கள் பீட்ரூட்டும் நறுக்கும் இதில். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பெரிய பீட்ரூட் இல்லை, அதனால இன்றைக்கி நாங்கள் ஆனியனோட முடிச்சுக்கிறோம். பட் டெஃபினட்டாக பீட்ரூட் இஸ் ஆல்சோ வெரி வெரி ஈஸி. எல்லா வெங்காயத்தையும் போட்டு கட் பண்ணிடலாம். பாருங்க எல்லாம் 1 minute ஜாப், எல்லாமே 1 minute ஜாப். எனக்கு மெயினாக எனக்கு கேபேஜுக்கு வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். தட்ஸ் ஆல். ஆனியன் கட்டிங்கிறது கண் எவ்வளோ எரியும் தெரியுமா? மேனுவல் கட் பண்ணோம்னா ஆனியன் கட்டிங்கிறது ரொம்ப ஈஸியான ஜாப் இது. எஸ்பெஷலி நம்ம மசால் தோசை பண்ணுறோம், நிறைய பேருக்கு ஆனியன் ஊத்தாப்பம் பண்ணுறோம், வீட்டுக்கு கெஸ்ட்டு கூப்பிட்றோம், நம்மளுக்கு ஆனியன் வச்சு கட்லெட் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் செம்ம ஈஸியான ஒர்க்குங்க இது. உங்கள் வீட்டில் இந்த மிக்ஸி இல்லைன்னா கண்டிப்பாக இப்போ தான் இனி அமேசான் தீபாவளி சேல், அமேசான் கிரேட் இண்டியன் சேல், அமேசான் நியூ இயர் சேல், இப்போ நிறைய சேல் வரும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மிக்சியை வீட்டில் வாங்குங்க. டெஃபினட்டாக கண்டெய்னர் நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்குது இந்த மிக்சியில், நான் இல்லைன்னு சொல்லலை. நிறைய பிளேடு இருக்குது. பட் ரொம்ப 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 யூஸ்ஃபுல். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டியாக இந்த வெங்காயத்தை நறுக்கி கொடுத்து ஜூஸ் கண்டெய்னர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜூஸும் பண்ணலாம் இதில். ஜூஸ் புரியலாம். சப்பாத்தி மாவு நிறைய பேர் இல்லை ஜூஸ் உண்மையான மேட்ரு சொல்கிறேங்க. எனக்கு சப்பாத்தி மாவே பிசைய தெரியாது. எனக்கு சப்பாத்தி மாவு நான் இதில் புழிஞ்ச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இதில் நல்லா எனக்கு சப்பாத்தியே வந்தது. இப்போ இன்னைக்கு இதை கட் பண்ணுறது கேரட், கேபேஜ், ஆனியன். இன்னொரு மெயின் மேட்டர் சொல்லணுங்க. இந்த மாதிரி மிக்சி, இந்த பாத்திரம் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு மட்டும்தான் இந்த மோட்டரை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இது மிக்சியை வவுக்கும் போது சேர்ந்து வந்துடுச்சுன்னா இதை தேய்க்க போடும்போது மோட்டரோட சேர்த்து தேய்க்க போட்டுறக்கூடாது. வி ஹவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி காஷியஸ். பிகாஸ் நம்ம சட்னி அரைக்கிற பாத்திரம் எல்லாம் டேரக்டா அப்படியே போட்டுருவோம். அந்த ஞாபகத்தில் இதை நம்ம அப்படியே தேய்க்க போட்டக்கூடாது. திஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் மோட்டர் இந்த ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்க்கு வேண்டி மட்டுமே கொடுத்துருக்கிறது. திரும்ப வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டம். புது மிக்சிங்கிறதுனால டைட்டாக இருக்கும், அப்புறமா ரொம்ப லூஸ் ஆகிடும். ஸோ நான் இந்த மோட்டரை எடுத்துட்டு இந்த பாத்திரத்தை மட்டும்தான் தேய்க்க போடலாம். இதில் நம்ம இன்னும் நிறைய வெஜிடபிள் கட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். கேபேஜ், கேரட், ஆனியன், முடிஞ்சால் ஒரு நாளைக்கு பீட்ரூட்டையும் வாங்கி பீட்ரூட்டை கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை.